ஆதியில் பிறந்த மொழி, தென் புதிகையில் தவழ்ந்த மொழி, கம்பன் கவி வடித்த மொழி, எம் பாரதி கர்ஜித்த மொழி. என் உடல் சாம்பலானாலும் சாம்பலோடு பூத்து கமழும் வீரமுணர்ந்தும் என் தாய்மொழியான மொழி என தமிழை போற்றி தமிழ் அணையை மணக்கி அவையில் கூடியிருக்கும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய முத்தான முதற்க வணக்கத்தை கூறி என் உரையை கோங்குதல். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கம்பன் வழி அறம் தளர்த்தியது. தமிழ் என்றால் இன்றைக்கு அளவில் கம்பன் எவ்வளவு அடம் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் பேசிக் கொண்டிருக்கும் என்னை போன்ற பேச்சாளர்களை கண்டே நான் வியத்தேன். அப்படி அந்த கம்பன் எண்ணற்ற காவியங்களை படைத்திருந்தாலும் இருப்பதிலேயே சிறப்பு என்னவென்றால் அது கம்பராமாயணம். அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி அந்த கம்ப ராமாயணத்தில் கம்பர் வடிக்கிறார். ராமன் தனது புருகுல கண்டு எல்லாம் முடித்துவிட்டு அவருடைய தந்தை தன் மகளுக்கு திருமணம் செய்து வைத்து பட்டாபிஷேகம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதே போல் குருகுல கல்வியை குடித்துவிட்டு ராமன் வருகிறார். அவருக்கு திருமணமும் நடக்கிறது, பட்டாபிஷேகமும் நடக்கிறது. இங்குதான் ஒரு சூழ்ச்சி நடக்கிறது. கூனியின் சூழ்ச்சியின் மூலம் ராமன் 14 வருடம் வனவாசம் செல்ல வேண்டும் என்று பரதன் நாடாரட்டும் நீ காடாடு என்று அவருடைய சிற்றனை குறிப்பிடுகிறார். அப்போது இங்கு என்ன அறம் தலைத்து நிற்கிறது என்றால் தன் அன்னை இல்லை, தன் சிற்றன்னையாக இருந்தாலும் பெரியோர் சொல் கேட்பது இங்கு அறமாக கருதப்படுகிறது. அப்படி அறத்தில் சிறந்து நிற்பவன் ஒரு தனி மனிதன், ஒரு மன்னன். அங்கு நாட்டிற்கும் பொருந்தும், ஒரு தனி மனிதனுக்கும் பொருந்தும். அப்படி அறத்தை நிலைத்து நிற்க செய்தவன் ராமன் இருந்தார். அப்படி வடித்தவன் நம்முடைய கவி சக்கரவர்த்தி கம்பன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போது வனவாசம் சென்று கொண்டிருக்கிறார். இவரோட சேர்த்து 4 சகோதரர்கள், குகனோடு சேர்த்து 5 ஆனார்கள், விபீஷணனோடு சேர்த்து 7 ஆனார்கள். இப்படி 7 பேர் சகோதரர்கள் விட்டார்கள். நாம் ஒவ்வொருவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், யாகும் ஊரே யாவும் கேட்டு வாயார் மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் அன்றைய பிற குலக்களையும் தன் குலமாக ஏற்று பிறரையும் நேசிக்கும் அளவிற்கு அங்கு அனைவரையும் நேசிக்கும் அன்பு என்ற ஒரு அறத்தை முன்னிறுத்தினார் என்றால் அதுதான் கம்பன் வழி நம் கற்கக்கூடிய அறமாக நான் தொகுத்துகிறேன். சீதையை தூக்கி அசோகவனத்திற்கு கொண்டு சென்று விட்டாய், ராவணன் கொண்டு சென்று விட்டான். இங்கு நான் 2 அறங்களை இங்கு உணர்ந்து வருகிறேன். ஒரு பெண்ணை, திருமணமான பெண்ணை, திருமணமாகாத பெண்ணை, அவள் அனுமதியின்றி அவளை தொடக்கூடாது என்று ராவணன் தன் மனதில் ஏற்றுக்கொண்டது என்னதான் தன்னை வற்புறுத்தினாலும் நான் என் கணவன் ராவனை ஒருபோதும் என் மனதில் இருந்து தூக்கி எடுத்து இன்னொருவனை நான் நினைக்க மாட்டேன் என்று தன் மனது ராமனை வியர்த்தி நிறுத்தியது சீதையின் அறம் என்றால் இதுதான் அறத்தில் சிறந்ததாக கம்பன்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அறமாக நான் கூறுகிறேன். இது எல்லாம் முடிந்து விட்டது. இப்போது போர் நடக்க வேண்டும். அப்போது ராமன் கேட்கிறான் ஹனுமனிடம், சீதையை கண்டாயா? கண்டே சீதையை கண்டேன். அதாவது ஒரே வார்த்தையில் முடித்திருக்கிறான், நான் சீதையை கண்டேன் என்று சொல்லியிருக்கிறான். ஆனால் அங்கு தன் பணிவை முன்னிறுத்தி அங்கும் அறத்தை அனுமன் நிலைநாட்டினார் என்றார். அதுதான் நாம் கம்பன் வழியில் கற்க வேண்டிய அறமாக இங்கு கருதப்படுகிறது. இப்போது கும்பகர்ணனை எழுப்பக்கூடிய தருணம், போர் நெருக்கக்கூடிய தருணம். போருக்கு எழுத்திடு கும்பகர்ணா என்று முழங்குகிறார்கள். கும்பகர்கள் எழுதுகிறான், எதற்கு போர் என்று கேட்கிறான். நான் இப்படியான நான் ஆசைப்பட்டு சீதையை தூக்கி வந்துவிட்டேன், இப்போது போர் புரிய வேண்டும் என்கிறார். அப்போது கும்பகர்கள் சொல்லுகிறார், என்னதான் இருந்தாலும் அந்த சீதை இன்னொருவருடைய மனைவி என்பதை மறந்துவிடக் கூடாது. அதனால் இங்கு நீ அவளை விட்டு விலகி நீ உன்னுடைய தம்பியோடு சேர்ந்து அறத்தில் நின்று கும்பகர்ணனும் இங்கு உணர்த்துகிறான் என்றால் அதுதான் அறத்தின் வழி நாம் நம்மனிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய அறமாக இங்க கருதப்படக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாகும். இப்படி கம்பன் எண்ணற்ற அறங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருந்தாலும் நாம் எண்ணத்தை கற்றுக்கொண்டு இங்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். பேசுகிறோம் வாயால் மட்டுமே பேசுகிறோம். ஆனால் மனதில் இருந்து ஒரு அறத்தை
அறத்தை கூட விந்திருத்தமில்லை. சுக்ரீவனோடு அனைவரோடு சேர்த்து எதுவராக உண்டாலும் அங்கு என்ன தலை தோற்றியது? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்று அங்கு குறிப்பிடும் திருக்குறள் வரிகள் அங்கு குறிப்பிடப்படுகிறது. இப்படி திருக்குறளை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம், கம்பராமாயணத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று நாம் ஒரு நாளும் அறத்தை பின்பற்றாமல் வாழ்ந்து கொண்டுதான் இறங்கிறோம் என்பதே நிதர்சனமான உண்மை. நாம் ஒவ்வொருவரும் கம்பனின் வழியில் அறங்களை கற்று நம் வாழ்வில் முன்னேற வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் தலை சிறந்த அறிவாளிகளாலும் பேச்சாளர்களாலும் விதைக்கப்பட்டுள்ள விதைகள். ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் எண்ணற்ற பேச்சாளர்களின் பேச்சுக்களை கேட்டும் எண்ணற்ற அறிவுரைகளை பெற்றும் கம்பனை போன்ற கவி சக்கரவர்த்தியின் புத்தகங்களை படிக்கும் தான் நாம் இன்று பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படியானால் அப்படிப்பட்டவர்களால் விதைக்கப்பட்டுள்ள விதைகள் நாம் யாரும் சாதாரண விதைகள் அல்ல. சரித்திரம் படைக்கக்கூடிய சரித்திர வித்துக்களாக வளரும். நம்மால் முடியாதது யாராலும் முடியாது, யாராலும் முடியாதது நம்மால் மட்டுமே முடியும். ஆகையால் கம்பனின் வழியில் அறத்தை தலை தோல்வி நிறுத்திடச் செய்வோம் என சொல்லி வாய்ப்புரை அளித்த வைக்கும், வாய்ப்புரை கேட்ட வைக்கும் நன்றியூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.